ஒருத்தர் மேல நமக்கு கோபம் இருந்தா சாதி பெயரை சொல்லி திட்டுறது, மத பெயரை சொல்லி திட்டுறது, பெண்களை தரம் தாழ்ந்த வார்த்தைகள் சொல்லி திட்டுறதுங்கிறது சமூகத்துல நிறைய புழக்கத்துல இருக்கு. சமூக ஊடகங்கள்லையும் புழக்கத்துல இருக்கு. இதை முற்றிலுமாக இந்த சமூகத்திலிருந்து தனி மனித மனதிலிருந்து அகற்றுவதற்காக மும்பையைச் சேர்ந்த 2 பெண்கள் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டிருக்கிறாங்க. ஒரு செய்தி தொகுப்பாக என்னன்னு பார்க்கலாம். தற்போதைய காலகட்டத்தில் தரம் தாழ்ந்த சொற்கள் பயன்பாடு இயல்பாகிவிட்டது. சமூக ஊடகங்களில் கூட தரம் தாழ்ந்த சொற்பிரயோகம் அதிகரித்துள்ளது. வசைபாடுபவர்கள் சாதி பாகுபாடு, சமூகம் சார்ந்த தாக்குதல் இவற்றுடன் தொடர்புடைய வார்த்தைகளையே பயன்படுத்துகின்றனர். இன்னும் குறிப்பாக பெண்களை குறிவைத்தே தரம் தாழ்ந்த சொற்கள் அதிகம் உள்ளன. இது போன்ற வார்த்தைகளை போக்கவே தி காலி ப்ராஜெக்ட் என்கிற திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மக்கள் தங்கள் கோபத்தையும் கண்ணியமான முறையில் வெளிப்படுத்தச் செய்வதே எங்கள் திட்டத்தின் நோக்கம் என இதனை தொடங்கிய தமன்னா மிஸ்ரா மற்றும் நேஹா தாக்கூர் இருவரும் தெரிவித்தனர். புதிய படிவத்தை உருவாக்கி பெண்களையோ சமூகத்தினரையோ இழிவுபடுத்தாத வார்த்தைகளை பதிவு செய்ய சொன்னபோது அதில் 800 வார்த்தைகள் கிடைத்தது. 800இல் 40% சாதி அல்லது பாலின பாகுபாட்டை குறிப்பது போல இருந்தன. மீதமுள்ள 500 வார்த்தைகள் கண்ணியமானவையாக இருந்தன. அந்த சொற்கள் முழுவதுமாக ஆராயப்பட்டு பின் சமூக ஊடகங்களில் வைக்கப்பட்டன. இவை பெரும்பாலான மக்களின் வரவேற்பை பெற்றன. இப்படித்தான் தி காலி ப்ராஜெக்ட் திட்டம் உருவாக்கப்பட்டது. சமூகத்திற்கு தேவையான மாற்றங்களை கடுமையான நடவடிக்கைகள் மூலம் கொண்டு வர வேண்டியது இல்லை எனவும், சில மாற்றங்கள் வேடிக்கை மற்றும் விளையாட்டின் மூலம் கூட ஏற்படலாம் எனவும் தமன்னா மிஸ்ரா மற்றும் நேஹா தாக்கூர் இருவரும் தெரிவித்தனர். எதிர்காலத்தில் இந்த சொற்களின் தொகுப்பை ஒரு புத்தக வடிவில் உருவாக்க விரும்புவதாகவும் அவர்கள் கூறினர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தி வின்சென்ட். 2 விருந்தினர்கள் நம்மோடு பங்கேற்றிருக்கிறார்கள். எழுத்தாளர் திருமிகு நிவேதா லூயிஸ் பங்கேற்றிருக்கிறார். எழுத்தாளர் திரு தமிழ் பிரபாவும் இணைந்திருக்கிறார். விருந்தினர்கள் இருவருக்கும் வணக்கம். நிவேதா மேடம், உங்ககிட்ட இருந்து தொடங்குவோம். என்ன உளவியல், ஒருத்தர் மேல கோபத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா சாதி பெயரை பயன்படுத்துறது, மத பெயரை பயன்படுத்துறது, இது இல்லைன்னா பெண்களை தரம் தாழ்ந்த சொற்கள் சொல்லி பயன்படுத்துறதுங்கிறதுக்கான உளவியல் என்ன? இதுல ஒரு மிகப்பெரிய உளவியல் என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா, ஏஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல சொன்னேன். ஒரு பெண் உடல் அப்படிங்கிறது ஆணுடைய ஏஜென்சியா தான் இந்த சமூகம் பாக்குது. அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்னா அவங்களுடைய ஏஜென்சியா இல்லை அல்லது பிரிவிலேஜ் கிளாஸ் அவங்க இருக்கிறதாக நினைக்கிறாங்க. இந்த உளவியல் இன்னைக்கு நேத்து வந்த ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா 2000 வருஷமா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயமா தான் இந்த வசைப்பாடுகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பெண்களை குறித்து சொல்லக்கூடிய வசை சொற்கள் 2000 வருஷமா நம்ம கிட்ட இருக்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம காட்டணும் அப்படின்னா இத்தாலியை சேர்ந்த பாம்பே நகரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாம்பே நகரத்தில் அழிந்துபட்ட பாம்பே நகரத்தில் இருக்கக்கூடிய பல ஓவியங்களாக இருக்கட்டும், அதில் எழுதப்பட்ட சொற்களாக இருக்கட்டும், அங்கேயே வசை சொற்கள் இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அது இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கேட்டலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர், அவர் வாழ்ந்த காலம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு 100 BC அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த காலகட்டத்துல கேட்டலஸ் எழுதின கவிதைகள்லயே நீங்க பாத்தீங்கன்னா அந்த எஃப் வேர்டுடைய பயன்பாடு அப்பவே இருக்கு. ஐ வாண்ட் டு சோரமைஸ் யூ, ஐ வாண்ட் டு சேஸ் யூன்ற வார்த்தைகள் எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இத்தாலியில பயன்படுத்தி இருந்திருக்கிறாங்க. அதே விஷயங்களை நம்ம தமிழகத்துல இருந்ததா, தமிழகத்தில் இந்த மாதிரியான வசை சொற்களை பயன்படுத்திருக்காங்களான்னு பார்த்தா சங்க பாடல்கள்லயே நம்ம நிறைய பூடகமாக அங்கங்க இந்த மாதிரி சொற்கள் பயன்படுத்திருக்காங்கன்னு தான் பாக்குறோம். அப்ப வரலாற்று ரீதியாகவே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2000 வருஷமா நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டே தான் இருக்கிறோம். ஆனா அதற்கான துணிவை நமக்கு கொடுக்கறது எது அப்படின்னா அந்த ஏஜென்சிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லையா, பெண் உடல் எனக்கு சேர்ந்தது அப்படிங்கிற அந்த கட்சியார்கள் மைண்ட் செட். அதே போல ஒடுக்கப்பட்டவன் நான் சொல்வதை கேட்க வேண்டும், அவனை நான் கண்டிஷன் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட். இந்த 2 மைண்ட் செட்டும் தான் முக்கியமான விஷயமா இருக்கு. ஏஜென்சி அப்பட்டமான இந்த ஆண்டான் அடிமை மனோபாவமா, அதேதான் அந்த ஆண்டான் அடிமை மனோபாவம் ஒன்று. ஆண் எல்லாவற்றிலும் பெண்ணை விட தைரியமானதும் பெண்ணை விட பலசாலி அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஐ எம் ஸ்ட்ராங்கர் தென் a woman. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. இப்ப இது
ஆண்கள் தான் இந்த பெயர்கள்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பொதுமைப்படுத்திட முடியுமா? பெண்களும் கோபம் வரும்போது இந்த மாதிரியான பாலியல் ரீதியான சொற்களை பயன்படுத்துறது, சாதி பெயரை சொல்லி திட்டுறதையும் நம்ம பார்க்க முடியுது. அல்ல அது வந்து குறைந்த எண்ணிக்கைன்னு அதை நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டியதா இருக்கா? இல்ல, அதை டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது சார். ஏன்னா இந்த விஷயத்த பெண்கள் ஏன் அதிகம் செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஆண் எப்படி வந்து ஒரு ஆணாதிக்கவாதியா இருக்க முடியாதோ, ஆண் மட்டுமே ஆணாதிக்கவாதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த பெட்ரியார்கிங்கிறது பெண்கள்கிட்டையும் இருக்கு. அதை வந்து பெண்கள்கிட்டையும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து கடத்திட்டு வந்துடுறோம். அப்ப இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடிய பெண்கள் பலருக்கு அது என்ன காரணத்தினால, அந்த சொல்லுடைய பொருள் என்ன, எந்த இடத்துல நம்ம அந்த சொல்ல பயன்படுத்தோம் அப்படிங்கிற கிளாரிட்டியே இருக்கிறது கிடையாது. பெரும்பாலும் நம்ம பார்த்தோம்னா, நான் வந்து அதிகமாக கெட்ட வார்த்தைகளை கேட்டது வந்து கிராமப்புறங்கள்ல தண்ணி குடிக்கும் போது. அப்ப இந்த குழாயடி சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா, அங்கேயே வந்து ஆரம்பிச்சிடும். அங்க வந்து அதிகப்படியாக இவங்க சொல்லக்கூடிய வகை சொற்களில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த கணவர் இல்லாத பெண்களை திட்டக்கூடிய சொல்களை தான் இவங்க அதிகமா பயன்படுத்துவாங்க. அதன் பிறகு பார்த்தா பெண்களுடைய பிறப்புறுப்பை குறைத்து மதிப்பிட்டு அதை கேவலப்படுத்தக்கூடிய சொற்களை தான் இவங்க பயன்படுத்துவாங்க. பெரும்பாலும் இந்த பெண்கள் இந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய ரிசர்ச் சப்ஜெக்டாவே வந்து இருந்திருக்குது. கிளீன் யூனிவர்சிட்டியில வந்து கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டு ஒரு 2-3 ஆய்வாளர்கள் சேர்ந்து ஒரு ஆய்வு ஒண்ணு மேற்கொள்றாங்க. இந்த மாதிரி இது சிறியவர்கள் இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகளை வந்து என்னென்ன சூழல்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணும்போது, இதை பயன்படுத்துவதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பிசிக்கல் பெயின்ல இருந்து ரிலீஃப் கிடைக்குது அப்படிங்கறத அவங்களுடைய ஆராய்ச்சியில அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிசிக்கல் பெயின்ல இருந்து ரிலீஃப் தற்காலிகமாக கிடைத்தாலும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த வலி நீங்குதல் அப்படிங்கிறது இல்லாம போயிடும். பயன்படுத்துறவங்களுக்கு, அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு பிசிக்கல் பெயின்ல இருந்து விடுதலை வருதா? உங்களுடைய பிசிக்கல் பெயின்ல இருந்து. அதனாலதான் நம்ம நிறைய பாக்குறோம், இந்த உடல் உழைப்பை அதிகம் தரக்கூடிய வேலை செய்பவர்கள் இதை அதிகம் பயன்படுத்துறாங்க. இது வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் பார்த்திருக்கிறேன். அதிகமாக உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு இந்த காரணத்தினால பிசிக்கல் பெயின்னால வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் அதிகம் வர்றது வந்து கிடையாது. ஏன்னா ஒரு மேலைநாட்டு ஆய்வுகள்லயே ஒரு 5 விதமான காரணங்களை வந்து அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்துறது. ஒண்ணு வந்து எதிராளிக்கு உளவியல் ரீதியாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்த. 2 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தங்களுடைய உடல் வலியை வெளிப்படுத்த. 3ஆவதாக பேசக்கூடிய பொருளின் மீது அவங்க இருக்கக்கூடிய எரிச்சலை காட்ட. 4ஆவதாக எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, தன்னை வந்து யாராவது ஒருத்தர் கவனிக்கணும் அப்படின்ற அந்த கவனிப்பு பெறுவதற்காக பண்றாங்க. 5ஆவது காரணம் என்னன்னா, சும்மா போற போக்குல பேசுறது. அப்ப இந்த சும்மா போற போக்குல பேசுறது அப்படிங்கறதையும் உடல் வலியினால ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்றது நம்ம எப்பயுமே ஈக்குவேட் பண்ணவே முடியாது. ஏன்னா ரெண்டுமே வந்து வேற வேற கிளாஸ்ல நிகழக்கூடிய சம்பவங்களா தான் நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு டைமுக்கு உங்களுக்கு வந்து பிசிக்கல் பெயின்ல இருந்து இந்த மாதிரியான கெட்ட வார்த்தைகளை பேச ரிலீஃப் கொடுத்தாலும் இது நிரந்தரமானது அல்ல. இது ஒரு தற்காலிக தீர்வு அப்படிங்கறதான் வந்து இந்த ஆய்வு முடிவுகள், கீழ் யூனிவர்சிட்டியோட ஆய்வு முடிவுகள் வந்து சொல்லுது. ஓகே, நான் திரு தமிழ் பிரபாட்டையும் பேசிட்டு வந்துடுறேன். அவங்க வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடியவங்களுடைய பிசிக்கல் பெயின் குறித்தும் ஒரு 5 காரணங்கள் குறித்தும் சொன்னாங்க. ஆனா அந்த வார்த்தையை கேட்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய வழி குறித்த புரிதலே இருக்காதா சொல்றவங்களுக்கு திரு தமிழ் பிரபா? இல்ல என்னன்னா, அந்த புரிதல்ல வந்து பொருட்படுத்தத்தக்க கூடாத ஒரு நிலையில இருந்தா அந்த சொல்லே வருது. இப்ப நான் வந்து உங்களை ஹர்ட் பண்ணணும், என்ன சொன்னா நீங்க ஹர்ட் ஆவீங்க அப்படின்னா, என்னுடைய முதல் சாய்ஸே நம்ம வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்து நம்ம புனிதம்னு ஒரு இடத்துல வச்சிருக்கோம், கருப்புங்கிற ஒரு இடத்துல வச்சிருக்கோம். தந்தை வழி சமூகமா இது மாறின டைம்லயே வந்து கருப்பு மேல ஒரு பெரிய ஒரு புனித நெறி வந்து இங்க கட்டமைக்கப்படுது. அப்ப அதன் மீது நான் கல்லெறியும் பொழுது, என்னுடைய சொற்களால் அதை நான் தாக்கும் பொழுது உங்களுக்கு கோபம் வருது இல்ல, அந்த கோபம் தான் எனக்கு தேவை. அப்ப நான் ஏன் யோசிக்கணும் அதை பத்தி, நீங்க ஹர்ட் ஆவீங்களா ஹர்ட் ஆக மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த கோபம் தான் இங்க வந்து உங்களை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. இன்னொன்னு, சாதி பேரை சொல்லி திட்டுறது இருக்குல்ல, அது வந்து கான்சியஸாவே பண்ண மாட்டாங்க சில பேர். இப்ப சினிமால வடிவேல் சர்வசர்ம பாட சண்டாலான்னு, நாதாரி பயலேன்னுவாங்க. நாதாரிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டி வந்து பன்றி மேய்க்கர்கள் வந்து சொல்லுவாங்க. சண்டாலங்கிறது ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியோட பேரு. அது வந்து கான்சியஸா இல்லாம போற போக்குல இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. மடையன்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப டிப்பிக்கலா இங்க இருக்கிற வசை சொற்களை பத்தி சொல்லவே இல்லை. நமக்கு தெரியாம நம்ம பல சொற்களை மடையன்கிற வார்த்தை வந்து இந்த மடை கட்டுற ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு அந்த வேலையை விட்டா வேற எந்த வேலையும் தெரியாது, அதனால அவனை மடையன் மாதிரி பேசுறதுன்னு சொல்லுவாங்க. இவ்வளவு விஷயங்கள் வந்து ரொம்ப போற போக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாமே சொல்றோம். அது என்னன்னா, அவனை காயப்படுத்தணுங்கிற நோக்கம் மட்டும்தான். ஆனா அதோடைய பொருள் என்ன, அது எப்படி உருவாச்சு, ஏன் நம்ம அதை சொல்றோம், நம்மள இன்னொருத்தன் அதை சொல்லுவானேங்கிற எந்த புரிதலும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரைட்டா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க பயன்படுத்துறாங்க, இப்ப நாமளும் பயன்படுத்துறோம், அவ்வளவுதான். இன்னொன்னு என்ன பொறுத்த சொற்கள் வந்து வசை சொற்கள், நல்ல சொற்கள், கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தைன்னு கிடையாது. அந்த வார்த்தைகள் வார்த்தையா தான் இருந்திருக்கு. அதை காலப்போக்கில் எப்படி மாத்துறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த பெண்களுடைய முளைகளையும் இடையும் வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்துல இருந்தே வந்து எழுதியிருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப காலமேக புலவர் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய அந்த அல்குல் அதெல்லாம் இன்னுமே இப்ப பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி கூட எழுதியிருக்காரு. இப்ப கூதிங்கிற வார்த்தை வந்து காலமேக புலவர் பயன்படுத்தி எழுதியிருக்காரு. ஓகேவா? இன்னைக்கு அந்த சொற்களை நான் பொது வெளியில சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல முடியல அப்படின்னா,
இந்த மாதிரியான டெக்ஸ்டுக்கு உரை எழுதுறாங்கல்ல ஆசிரியர்கள், அவங்க வந்து கூச்சப்பட்டுட்டு அந்த சொற்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத மாற்று சொற்களை பயன்படுத்துறாங்க. இப்படி பல சொற்கள் பயன்படுத்தப்படாமலே இருந்து 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 அதுக்கு வேறு சில சொற்கள் வந்து அது அது வந்து ஒரு புனிதமா அது ஒரு இடத்துல கட்டமைக்கப்பட்டுருச்சு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, அந்த மறைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒரு பாலியல் அழுத்தங்களா என்கிட்ட வந்து வெளில வருது. நீங்க அந்த வார்த்தைகள் ஆரம்பத்துல இருந்து இயல்பா விட்டுருந்தீங்கன்னா அது இன்னைக்கு வசை சொற்களா மாறி இருக்காதுன்னு நான் சொல்றேன். இப்போ இந்த 2 பெண்கள் அதற்கான முயற்சிகளை தொடங்குனாங்க. கோபத்தை கண்ணியமா எப்படி வெளிப்படுத்தணும், அதற்கான வார்த்தைகள்னு சேகரிக்க தொடங்குற போது அதுல சில பேர் கருத்து என்ன சொல்றாங்கன்னா, கோபத்தை ஒரு இயல்பான உணர்ச்சியாக வெளிப்படுத்தணும், அப்ப நம்ம அந்த எந்த வார்த்தைகள் பயன்படுத்துறோமோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வெளிப்படுத்தணும்னு அவங்க சொல்றாங்க. கோபம் ஒரு இயல்பான உணர்ச்சி, அது வந்து நம்ம பேசுறது மூலமா ஒரு வடிகால் ஏற்பட்டுச்சுன்னா அது சரிங்கிற அந்த மனப்போக்கையும் நிறுவனத்துக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா 800 பேர்ட்ட வார்த்தைகள் சேகரிக்கிற போது 40% பேர் சாதி மதம் சார்ந்த அந்த வார்த்தைகளை தான் கொடுத்திருக்காங்க. தமிழ் பிரபா, ஓகே, இல்ல இது என்னன்னா, இப்ப கோபம்ங்கிறதே வந்து ஒரு இயல்பான உணர்ச்சி கிடையாதுங்க. நான் உங்களை திட்டினா இல்ல ஒருத்தர் திட்டினா அந்த கோபத்தை நான் வார்த்தை பேசுறேன்ல, அந்த வார்த்தை பேசும்பொழுது நான் ரொம்ப நிதானமா இந்த வார்த்தை தான் தேர்ந்தெடுத்து பேசணுன்ற ஒரு மனிதனால முடியாது. ஓகேவா? ஆனா அவங்களுடைய முயற்சியை நான் வந்து வரவேற்கிறேன். இது என்னன்னா, இது எங்க மாறணும்னா, நான் ஏன் கோவப்பட்டா உடனும் அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணை தொடர்படுத்தி நான் ஏன் திட்டுறேங்கிற ஒரு கேள்வி நான் எனக்குள்ள எழுப்பிக்கணும். எனக்கு அவன் தான் தப்பு பண்ணிட்டான், ஆனா அவங்க அம்மாவையோ அவங்க அக்காவையோ நான் சொல்லும்போது என்ன பண்றான், அவனை காயப்படுத்துறேன். அப்போ அவன் ஒரு புனிதத்தை நான் ஏற்கனவே என் மைண்ட்ல வச்சிருக்கிறேன். பெண்ணுடைய கருப்பு இங்க புனிதம், பெண்கள் புனிதம், அப்புறம் ஒரு பெண் ஒரு ஆண் கிட்ட தான் இருக்கணுங்கிறத இங்க இந்த சமூக நிர்பந்தம் இருக்குல்ல, அதை நான் பிரேக் பண்றேன் என்னுடைய சொற்களின் மூலமா. அப்ப அந்த புரிதல் எனக்கு இருக்கணும். ஏன் பெண்களை நம்ம இவ்வளவு புனிதப்படுத்துறோம்? உண்மையாலுமே அந்த புனிதத்துக்கு ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை தான் தினசரி வாழ்க்கையில அவங்க அனுபவிக்கிறாங்களா? அதான் நம்ம அவங்களுக்கு தரமான்னு ஒண்ணு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த பாலியல் சொற்களை பயன்படுத்துற கிளாஸ் இருக்குல்ல, எந்த கிளாஸ் பீப்புள் வந்து இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னும் போது அதிகமா உடல் உழைப்பு சார்ந்து வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, அவங்க அதிகமா இதை பயன்படுத்துவதை நீங்க வந்து பார்க்க முடியும். ஒரு சமூக அதிகாரத்துக்கு எதிரான ஒரு குரலா அது வந்து அவங்ககிட்ட ஒழிச்சுட்டே இருக்கும். நல்ல இந்த மூட்டை தூக்குறவங்களும் அவங்களும் அந்த கொலீக்ஸ் கிட்ட ரொம்ப சாதாரணமா அதெல்லாம் பேசிப்பாங்க. அந்த கோபத்துடைய வெளிப்பாடு இருக்குல்ல, அது அப்படிதான் அவங்க அவுட் பஸ்ட் ஆகும். இல்ல அந்த கோபத்தை அவங்களோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய மக்கள்கிட்ட தானே அவங்க காமிக்கிறாங்க. அதிகாரம் மிக்கவங்கள்ட்ட அவங்களால காமிக்க முடியுமாங்கிறது காமிக்க முடியாது. ஆமா, அதுல இருந்தா இந்த சொற்களே வருதுன்னு சொல்றேன். இப்ப என் முதலாளி என்ன திட்ட முடியாது. அவன் எனக்கு கண்ணுக்கு நேரம் எனக்கு வந்து என்ன 10 மணி நேரத்துக்கு 14 மணி நேரம் வேலை வாங்குறான். அவனை திட்டினா எனக்கு வேலை கிடைக்காது. அப்ப அந்த கோபத்தை யார்கிட்ட காட்டுறது? தப்புன்னு என் கூட இருக்கிற அந்த அவனை திட்டு மாட்டாங்க, அவன் ஏதோ ஒன்று சொல்லுவான்ல. இது ஒரு அவுட் பஸ்ட் தான். நம்ம ரொம்ப வந்து நேரடியா தட்டையா வந்து கெட்ட வார்த்தைகள் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற புரிஞ்சுக்க வேணாம். அது பேசுறதுக்கான பின்புலம் எங்க இருந்து வருது, யார் பேசுறா, அந்த சொற்கள் ஏன் வசை சொற்களா மாறப்பட்டதுங்கிறதெல்லாம் புரியும் பொழுதுதான் நீங்க சொல்ற இந்த நிதானமான வார்த்தைகளை பயன்படுத்தி இடத்துக்கு கூட நான் நகர முடியும். ஓகே, கோபம் வருகிற போது பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய சொற்கள் தானே அதிகமா பயன்படுத்தப்படுது. மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னு மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் பார்க்கலாம். பப்ளிக்ல எல்லாம் கெட்டது அணியாக தான் பேசுறாங்க யாருமே. அது பப்ளிக் பக்கத்து பொம்பளை நினைக்கிற பார்க்கறது கிடையாது, பெரியவங்க நினைக்கிற பார்க்கறது கிடையாது, எதுவுமே செய்யறது கிடையாது. அப்படியே எனக்கு என்ன புழுத்தாதையும் பயங்கர பேசுறாங்க. அதான் ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க திருந்தினா தான் உண்டு. பெண்களையும் சரி பொதுமக்களையும் சரி ஆபாச வார்த்தைனால திட்டக்கூடாது. அப்படின்னா அவங்களுக்குள்ள அறிவுரைகள் சொல்லி, இல்லை கோபத்தை வந்து இப்படி பண்ணிக்கணும், இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அறிவுரைகளை எடுத்து சொல்லலாம். சில பேர் மத அறுதிட்டு பேசுகிறவங்க இருக்காங்க, சில பேர் இது தலகணத்தில் பேசுகிறவங்க இருக்காங்க, சில பேர் திமிருக்கு பேசுகிறவங்க இருக்காங்க. பொது இடங்களில் பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல மனிதருக்கு அர்த்தம். அது மாற்றணும்னு தான் எடுத்த வார்த்தைக்கும் அந்த பெண்களை பற்றின சம்மந்தப்பட்ட அந்த வார்த்தை தான் வருது. அது மாற்றி தான் ஆகணும், மாற்றணும். நிவேதா மேடம், நீங்களும் தமிழ் பிரபாவும் ஒரு விஷயத்துல ஒரே கருத்தை சொன்னீங்க. இந்த உழைக்கும் மக்கள் அதிகமா அந்த வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடியது. அதுல தமிழ் பிரபா கூடுதல் இன்டர்பிரேஷன் வந்து அதிகாரத்திற்கு எதிரான குரல் அப்படின்னாரு. அப்போ வர்க்க ரீதியாக மேம்பட்டு இருக்கக்கூடிய அல்லது சாதி அடுக்குகள்ல மேல்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறதே இல்லையா, யாரையுமே ஹர்ட் பண்றதே இல்லையா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட வேண்டியதா இருக்கு. இல்ல சார், அதுவும் இன்னொரு தவறான ஒரு கண்ணோட்டம் தான் நான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு 3 வயது 4 வயது குழந்தையெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக போற போக்குல எஃப்வேர்ட் யூஸ் பண்றதை நான் பாக்குறேன். நம்மளுமே எல்லாருமே பார்த்திருக்கோம். அப்ப இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது தெரியாமலேயே சின்ன சின்ன குழந்தைகள் கூட வந்து ஆங்கில வகை சொற்களை பயன்படுத்துற ஒரு ஃபேஷன் வந்து ஒண்ணு இருக்கு. இது வந்து ஒரு 10-12 வயது பிள்ளைங்க ஒரு 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 வார்த்தையில ஒரு வார்த்தை கண்டிப்பா நீங்க வந்து எஸ் வேர்டை நீங்க கேட்கலாம், ஏ வேர்டை நீங்க கேட்கலாம், சி வேர்டை நீங்க கேட்கலாம். அப்போ இந்த ஆங்கிலத்தில் ஒரு கெட்ட வார்த்தையை சொன்னா அது தப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடுச்சு. கிட்டத்தட்ட குறிப்பிட்ட சொல்லணும்னா வளரிளம் குழந்தைகள் கிட்ட இதை நான் நிறைய அதையே நாகரிகமா பார்க்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதாவது தமிழ்ல பேசாம ஆங்கிலத்துல பேசினா நாகரிகம் நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. அதேதான் சார், அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்டா பாக்குறாங்க. அந்த மாதிரி பேசுறது ஒரு விதமான ஒரு ஃபேஷனா பாக்குறதுனால அவங்க சுத்தி இருக்கக்கூடிய பியர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பியர்ஸோடைய பிரஷரும் இந்த குழந்தைகளுக்கு இருக்கு. அப்ப
அப்போ அவன் பேசுறான், இவன் ரொம்ப நல்ல வேண்டாம், இவன் சாம்பாரு, இவன் கெட்ட வார்த்தையை பேச மாட்டான் அப்படின்னு இந்த பையனையோ இந்த பெண்ணையோ ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் நடக்குது அப்படிங்கறத பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை பேசினாதான், ஆங்கிலத்தில் கெட்ட வார்த்தை பேசினாதான் நம்ம ரொம்ப ஃபேஷனபிளா இருக்கிறோம், நம்ம ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் இருக்கு. அப்ப மேல்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது இல்லையா அப்படின்னா கட்டாயம் பயன்படுத்துறாங்க. ஆனா கொஞ்சம் ஃபேஷனைஸ்டா ஸ்டைலைஸா பயன்படுத்துறது இன்னமும் இருக்கதான் செய்யுது. இன்னும் எத்தனையோ வீடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா உயர்தட்டு வீடுகளில் பெண்களை மட்டம் தட்டுறதுக்கு வந்து நீ என்ன முட்டா பொண்ணு மாதிரி பேசிட்டே இருக்கிற அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து இருக்கதான் செய்யுது. அதை நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆனா என்னன்னா நம்ம எப்பயுமே என்னன்னா நம்மளோட கீழே யாரு இருக்கானோ அவனை கையை காட்டியது நம்ம சொல்லுவோம், அவன் பேசுறான் அவன் பேசுறான் அவன் பேசுறான். நான் பேசுறது எனக்கு எப்பயுமே கண்ணுக்கு தெரியாது. சரி, நிறைவு செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும். தமிழ் பிரபா, நிவேதா சொன்ன மாதிரி ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகளை பயன்படுத்துறது வந்து கொஞ்சம் நாகரிகமாகவோ இல்ல ஸ்டேட்டஸ் ஓரியன்டாவோ பாக்குறாங்க இல்லையா, அந்த மனநிலை எப்படி புரிஞ்சுக்கிறது சுருக்கமா? ஆங்கிலம் தமிழ் அப்படிங்கிற ஒரு அந்த அப்படியே போல என்னன்னா ஒரு மொழியில வந்து உணர்ச்சி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மொழியில இந்த வார்த்தைகள் இருக்கும், பேச்சு வழியா இருக்கும் பொழுது. இப்ப உதாரணத்துக்கு வந்து சமஸ்கிருத மொழி இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். சமஸ்கிருத மொழியில கெட்ட வார்த்தைங்கிறதே இல்லை. ஏன்னா அந்த மொழியை மக்கள் பேசவே இல்லை. மக்கள் பேசுற ஒரு மொழியில தான் இந்த மாதிரியான பல சொற்கள் இருக்கும். இதை வந்து நான் தவிர்க்க முடியாதுதான் பாக்குறேன். இதை வந்து நம்ம வந்து எப்படின்னா இந்த கோவம் வந்தா நீங்க இந்த வார்த்தையை தான் பயன்படுத்தணும், இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத நம்ம வந்து அது சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அது மனிதனுடைய உணர்வு சம்பந்தப்பட்டது, அறிவு சம்பந்தப்பட்டது கிடையாது. என்ன நம்ம இதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் என் சாதி பெயரை சொல்லி என்னை திட்டுறான்ல, நான் கோவப்படக்கூடாது. ஏன்னா என் சாதியை நீ என்னை இழிவா பாக்குற, நான் அது இழிவா பாக்குறடான்ற ஒரு கவுண்டரை நான் கொடுக்கணும். இப்ப அந்த ஒரு நிதானம் வந்து எனக்கு வேணும்னு நான் சொல்றேன். இந்த நிதானம் வந்து திட்டவனுக்கும் ஒரு கட்டத்துல வரும்பொழுது தன்னியல்பா இந்த சொற்களுடைய பொருள் வந்து மழுங்கும். சொற்களுடைய பொருள் மழுங்கும் போது அந்த சொற்களுக்கு அர்த்தமற்று போகும். அப்ப கெட்ட வார்த்தை நல்ல வார்த்தைங்கிற அந்த டைகாட்டமி இருக்குல்ல, அதுவே இருக்காது. சோ அப்படிதான் அதை பிரேக் பண்ண முடியுமே தவிர்த்து நம்ம மாற்று வார்த்தைகளை கொடுத்து பேசுறது மூலமா அப்ப அந்த கோவம் அதே தானே இருக்கும். இப்ப நான் உங்களை மாற்று வார்த்தையில திட்டலாம், ஆனா அந்த மாற்று வார்த்தை அவன் கோவம் எடுத்துக்கலாம், அந்த கோவத்துக்கு பொருளே இல்லையே. ஆமா, கோபம் பக்குவப்படணும்ன்றீங்க. கோபம் பக்குவப்படணும். கோபம் வார்த்தைகள் பக்குவப்பட கிடையாது, மனிதர்களுடைய மனநிலை பக்குவப்படணும். இந்த மனநிலை பக்குவப்படும் போது சொற்களுடைய அர்த்தங்கள் பொருள் எழுந்து போகும்னு நான் சொல்றேன். அதே நேரத்தில் அவங்களுடைய முயற்சி நான் பாராட்டவும் செய்யறேன். சரி சரி, நன்றி. இரண்டு விருந்தினர்களுக்கும் தமிழோட பங்கேற்றதற்கு. நியூஸ் 360 நிறைவு.